அடர்ந்த பந்தலக்காடு. புலிவாகனத்தில் அமைதியாக வரும் மணிகண்டன். அவர் முன்னே மலை போல் வந்து நிற்கிறான் வனவேடன் கருப்பன். இரு பெரும் சக்திகள் நேருக்கு நேர் சந்திக்கும் தருணம் இது. நில் சிறுவனே, என் எல்லைக்குள் நுழைய உனக்கு எவ்வளவு துணிச்சல்! உன் வில்லை எடு. அவன் ஏவிய அம்புகள் ஐயப்பனை தீண்டாமல் மலர்களாய் உதிர்ந்தன. முன்னன் புன்னகைத்த மணிகண்டன் தன் விரலால் கருப்பனை தீண்டுகிறார். அடுத்த நொடி கருப்பனின் அகந்தை அழிகிறது. கருப்பா, அதர்மத்தை அழிக்கப் போகிறேன். எனக்கு துணையாக வருவாயா? சுவாமி, என் உயிரே உமது பாதத்தில். இனி உமது நிழலாக காப்பேன். மகிஷியை வதம் செய்ய புறப்பட்ட ஐயப்பனுக்கு தளபதியாக முன்னின்றார் கருப்பசாமி. போர் முடிந்ததும் உன் வீரத்திற்கு மதிப்பளித்து என் சன்னதிக்கு காவலாக உன்னை அமர்த்துகிறேன் என வரம் தந்தார் ஐயப்பன். தர்மசாஸ்தா சபரிமலையில் அமர்ந்தார். தன் பக்தர்களை காக்கும் பொறுப்பை கருப்பனிடம் ஒப்படைத்தார். உன்னை வணங்காமல் எவரும் என் சன்னதிக்கு வரமாட்டார்கள் என்ற நியதி உருவானது. 18ஆம் படியின் இடதுபுறம் அரிவாள் ஏந்தி நிற்கிறார் கருப்பசாமி. அசுத்தமான எண்ணங்களை வெட்டி எறிந்து தூய்மையான பக்தர்களை மட்டுமே ஐயப்பனிடம் வழிகடத்தும் நீதியின் காவலர் அவர். இன்று நாம் ஏந்தும் இருமுடியில் ஒரு பக்கம் ஐயப்பன், மறுபக்கம் கருப்பன்.